திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தலைப்பே முதல் கேள்வியாக வைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் கைது சட்டப்பூர்வமாக எடுத்துக்கணுமா இல்லை அரசியல் ஒடுக்குமுறை பழிவாங்கலாம் எடுத்துக்கணுமா? இந்த சட்டம் எங்கேருந்து துவங்குச்சுன்னா, பெண்கள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 1998. அதாவது கலைஞர் கொண்டு வந்த சட்டம். அப்போ வந்து ஈவ் டீசிங் ஆக்ட்னு பேர். சரிகா ஷான்னு ஒரு எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்கள ஈவ் டீஸ் பண்ணதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போயிடுறாங்க. அதில் தண்டனையெல்லாம் ஆகிப்போச்சுங்க. அப்போ தான் இதை தடுக்கணும்னு பெரிய குரல் வந்தது. ஈவ் டீசிங் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. படிப்படியான பல வளர்ச்சிகளில் இப்போ வந்து பெண்கள் துன்புறுத்துதல் தடுப்பு சட்டம்னு பிற பிரிவுகள் கீழே கைது நடவடிக்கை வந்திருந்தாலும் இதுதான் பிரதான பிரிவாக சொல்லப்படுகிறது. எனவே இதை வைத்து தான் நம்ம பேச முடியும். அப்போ பெண்களை துன்புறுத்துதல் அப்படின்னா கண்டிப்பாக துன்புறுத்தப்பட்ட பெண் வந்து புகார் வேணுங்க. அதை தாண்டி வேற வழி இல்லை. அதாவது ஸ்டேட் அஃபென்ஸ் தான், ஸ்டேட் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் பேசிக் கம்ப்ளைண்ட் வந்து அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் கட்சியை சார்ந்த பெண்ணோ கொடுப்பதில் அர்த்தம் இல்லை. குறிப்பிட்ட பெண் யாரோ அவங்க வந்து கொடுத்துருக்கணும். இப்போ இதுல வந்து பேசிக் புகார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆமா, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அவங்க வந்து பேச முடியாது. பல வழக்குகள் இருக்கு. இப்போ மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிய ஒரு வழக்குல ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அப்போ மோடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவோட பேரு, எல்லாரும் திருடர்கள்னு சொன்னா குறிப்பிட்ட பிரிவு பூராமே திருடர்கள்னு சொல்ற மாதிரி ஆயிரும், இது ஒரு பெரிய அவதூறு அப்படின்னு சொல்லி தான் வழக்கு தொடரப்பட்டது. அவருக்கு ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு அப்புறம் மேல்முறையீட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன கருத்து என்னன்னா, அப்படியான ஒரு உரிமையை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோ அல்லது குறிப்பிட்ட அமைப்புகளோ கூட கோர முடியாதுங்கிறது தான். பெண்களை இழிவுபடுத்துதல், இதை வந்து யார் கோர வேண்டும், யார் வந்து இதுக்கு ரிலீஃப் கேட்கலாம், அது ஒரு பேசிக் பாயிண்ட். அப்ப குறிப்பிட்ட அந்த நடிகை தான் புகார் கொடுத்துருக்கணுமா? அதாவது அப்படி பேசியிருந்தா அவங்க கொடுத்துருக்கணும். அது உதாரணமாக இது வந்து ஒரு டிஃபமேஷன் வழக்குன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் இதை பார்க்கிறேன். ஒரு டிஃபமேஷன் அப்படின்னா துர்நோக்கத்தோடு டிஃபமேஷன்ங்கிறத நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதாவது வேண்டுமென்றே, அதில் கூட சில வார்த்தைகள் அப்படிதான் வருது, வேண்டுமென்றேங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நபர் அவங்களோட புகார் வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அது போக எதிர்கட்சி தலைவர் அவருக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து இருக்கு, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. ஸோ முதலமைச்சர் லெவல்ல கிளியரன்ஸ் வராம திடீர்னு போலீஸ் வந்து கைது செய்ய முடியாது. தலைவர்களை கைது செய்யும் போது ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு நடைமுறை இருக்குது. அது என்ன நடைமுறைனா, இரவு வேளையில இல்லை அதிகாலையில் கைது செய்யணுங்கிறது தான். காரணம் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் வராமல் தடுக்கும். பிரிட்டிஷ் காலத்து நடைமுறைங்க. நீங்க கலைஞர் 2001 கைது பார்த்தீங்கன்னாலும் அந்த நடைமுறையை பின்பற்றியிருப்பாங்க. ஜெயலலிதா கைதுல வந்து அவங்க பெண்கிறதுனால அவங்கள வந்து பகல்ல கைது பண்ணாங்க. இப்போ இது வந்து 2026. இப்போ 2026ல இந்த கைது நடவடிக்கையால் அரசியல் ரீதியாக யாருக்கு என்ன லாபம்னு தானே நம்ம பேச முடியும். ஆமா, ஏன்னா மேட்டர் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. கோர்ட் வந்து பட்ஜெட் கூட்டத்தோட தொடங்க இருக்குது, உதயநிதி ஸ்டாலினை உள்ள விடாம தடுக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது இவங்க ஆர்கியூமெண்டா இருக்கு. பெண்களுக்கு யார் என்ன நேர்ந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறது இவங்க ஆர்கியூமெண்டா இருக்குது. ஓகே, சொல்லுங்க. நாளைக்கு பட்ஜெட்னா இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படிதானே? ஆமா. அப்படின்னா 1989 கலைஞர் வந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது முன்னாடி என்ன நடந்தது? ஏன் வந்து மார்ச் மாசம் 25ஆம் தேதி 1989 கலைஞர் வந்து பட்ஜெட் படிக்க முயற்சிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன? அது வந்து அப்போ ஜெயலலிதா மேடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. நடராஜ அண்ணன் கைது, இதை ஒட்டிய பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் கடைசியில் அந்த பட்ஜெட்டோட அந்த ஒரு ரசனையும் அந்த பட்ஜெட்டுக்கு இருக்கிற அந்த சாங்டமும் போயிருச்சு. கலைஞர் பிற்காலத்தில் அதை வருத்தப்பட்டு சொல்லுவார். அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோங்க, சிஎம் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சட்டமன்றத்துக்குள்ள நாங்க எல்லாரும் அலவுடு, எல்லாரும் புகைப்படங்கள் வேற எடுத்துட்டோம். சபாநாயகர் தமிழ் குடிமகன் வந்து எந்த புகைப்படத்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பெரிய கலைபுரமாச்சு. இன்னை வரைக்கும் அது வந்து அதிமுக ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கும். நாளைக்கு பட்ஜெட்னு இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கை, அதுவும் வந்து கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்னும் ரிமாண்ட் எல்லாம் கேட்க போறது இல்லைங்க, விசாரணைக்கு தாங்க கூட்டு போறோம்ன்றாங்க. அதுக்கு வந்து ஒரு சம்மன் கொடுத்தாலே போதும். பொதுமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டத்தையும் நம்ம திங்க் பண்ணணும்லங்க. இப்போ பேராவூரணில இருந்து கீரமங்கலத்துக்கு வண்டி அனுப்புவாங்க, ரிட்டர்ன் வர முடியல. ஒரு 20 நிமிஷத்துல வர வேண்டியது வந்து 3 மணி நேரம் ஆச்சு வரதுக்கு. அப்படியே ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆங்காங்கே வந்து மறியல் நடக்குது. என்ன காரணம்னே தெரியாம சஃபர் ஆகி வந்தாங்க ஜனங்க. நீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பூராவுமே சஃபரிங் தான் இன்னைக்கு.
பல மாவட்டங்களே இது இருக்கும். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் கேள்விப்பட்டதுனால நான் இது சொல்றேன். இல்ல போற வழியிலே பல இடங்கள்ல மறியலும் நடந்தது. அப்போ யாருக்கு இதுல இன்கன்வீனியன்ஸ்? த்ரிஷா அவர்களுக்கா, விஜய் அவர்களுக்கா, பொதுமக்களுக்கா? யாருக்கான இன்கன்வீனியன்ஸை யோசிக்கணும். இப்போ வந்து உதயநிதி பேசுறது தப்பு, ரைட்டை கண்டிக்கிறோம். கண்டிச்சு நீங்க என்ன பண்ணணும், நீ ஒரு கேஸை பதிவு பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, விசாரிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அது வேற விஷயம். சரி, கைது பண்ணணும்னு நீங்க முடிவு பண்றீங்களே, அந்த கைதை வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் பண்ணீங்கன்னா காலையில கோர்ட் திறக்கிற வரைக்குமா காத்துட்டு இருப்பாங்க? கோர்ட்டு திறந்து கோர்ட்ல வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணி கோர்ட் வந்து 12 மணி அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சு அப்போ வந்து கூட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்களே. இப்பவுமே வந்து ஆக்சுவலா செங்கிப்பட்டி ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிக்க போறதாக பிளான். அங்கதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்ப. எங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களோ அங்க கொண்டு போக முடியல, காரணம் அங்க இருக்கிற பிரச்சனைகள். அது கூட ஒரு உரிமைன்னு கூட எடுத்துக்கலாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ண ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு ஒன்றும் சட்ட கட்டாயம் கிடையாது. செங்கிப்பட்டி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறது கூட இந்த விசாரணை அதிகாரியோட உரிமைன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த பொலிட்டிக்கல் டிராமானால என்ன பயன், என்ன விளைவு வரப்போகுது? செய்தி சூடா இருக்கு, ஒரு நாள் விவாதம், நாளைக்கு விவாதம், அது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. சரி, அப்போ உதயநிதி அவர்களுக்கு இது வந்து என்ன புகழ் சேர்க்கும்? அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் ஒண்ணு. இன்னொன்னு, அவர் ஸ்டாலின் மகன், அதனால தாங்க துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து அவர் திமுக வட்டாரத்துல அவர் வந்து பரவாயில்ல, உதயநிதி இதெல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும். ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல வர்றீங்க. பொலிட்டிக்கல் மைலேஜ் அவருக்கு கிடைக்கும், திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்காது. அதான் இதோட சிக்கல். சரி, இன்னைக்கு வந்துங்க நான் ஊர்ல பேசிட்டு இருக்கும்போது லஞ்ச ஊழல்லாம் என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது, பத்திரப்பதிவு ஆபீஸ்லயே வந்து ஊழல் ஒளிஞ்சிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல ஊழல் ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சாதாரண மக்கள் வந்து அங்கதானே போறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு. நல்ல விஷயங்கன்றாங்க. எனக்கு கூட இது பரவாயில்லைங்க நான் நினைச்சேன். ஆனா இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு பின்னுக்கு தள்ளுற மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை ஏன் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன லாபம்? அதாவது அப்போ வந்து பெண்களின் மானத்தை எல்லாம் காப்பாற்ற போறாங்க அப்படியா? யாராவது ஒருத்தருக்கு அனுகூலம் இருக்கணும் இல்லைங்க. அப்போ அது போக இது என்ன ஆகும்? இப்போ த்ரிஷா, விஜய் இந்த மேட்ரு வந்து முதல்ல பெர்சனல் மேட்ரு எப்படி வெளியில வந்துச்சு? விஜய் ஃபேமிலி மேட்ரு தானே, அது எப்போ வெளியில வந்துச்சு? அது வந்து அந்த செங்கல்பட்டு வழக்கில் வெளியில வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இது வந்து பரவலா பொது வெளிக்கு வந்தது. இப்போ அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டே போறாங்களே, அதனால என்ன பயன் விளைய போகுது? சரி, இன்னும் சொல்லப்போனா முதலமைச்சர் வந்துங்க சரியான கன்சல்டேஷனோட செயல்படணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். சில பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் அவர் எடுத்திருக்காரு, நல்ல விஷயம் அது. ஆக்சுவலா அதை மக்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது, இந்த மாதிரி வரும்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ எனக்கு தண்ணி இல்லை, ஒண்ணுமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதை பத்திலாம் யாருமே நினைக்க மாட்டேன்றாங்க. இந்த அரசுனால எங்களுக்கு என்னங்க லாபம், ஒரு நாள் வியாபாரம் போச்சு, அப்படி போகுது அது மேட்டர். காவிரி டெல்டா காஞ்சி கிடக்குங்க, முதலமைச்சர் கண்ணாடி தொழிற்சாலையை பார்க்க போறாரு, என்ன பயன் விளைய போகுது? அந்த வெளிநாட்டு தொழிற்சாலையை எப்படி ஆய்வு நடத்த முடியுமா? வெளிநாட்டு தொழிற்சாலையை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? பார்வையிடலாம், அவ்வளவுதானே செய்ய முடியும். வேற என்ன அதுக்கு மேல செய்ய முடியும்? அப்போ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள். அது வந்து இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். ஆரின் அதர்வர்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டா சொன்னா, உதயநிதிக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு